ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி செஃப் மாம். நம்ம இப்போ பார்க்குறது சிக்கன் பிரியாணி. இது ரொம்பவே வித்தியாசமாகவும் அதே சமயத்தில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம செய்கிற பிரியாணி எப்போவுமே ஒரே மாதிரியாகவும் ஒரே டேஸ்ட்டில் இருக்கணும். குழையவும் கூடாது, அதே சமயத்தில் வேகாமையும் போகக்கூடாது. அப்படி ஒரே மாதிரி செய்யலான்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் பாஸ்மதி ரைஸு 2 கப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நீள நீளமா கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். நல்லா கிறிஸ்பியா ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா பொறுமையா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஆனியன் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல 1/4 கிலோ கிலோ 360 ரூபாய்ன்னு விற்கிது. நம்ம அந்த மாதிரி வாங்கி கூட நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி நம்ம போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதை நம்ம ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். ஃப்ரை இப்போ 1/2 கிலோ சிக்கன் வந்து க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கொஞ்சம் மிளகாத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் மல்லித்தூள், கூடவே இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், நம்ம வதக்கி வச்சுருக்கிற ஆனியனை அதுக்குள்ளே போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையானதெல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டதும் நம்ம இதை அப்படியே 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம ஒரு குக்கரில் 2 லிட்டர் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி வந்து நம்மளுக்கு அளவு கிடையாது, நம்ம வடித்து தான் எடுக்க போகிறோம் அரிசியை. அதனால் நம்ம ஒரு அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். 2 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 2 பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, 4 கிராம்பு இதெல்லாம் போட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்தது நம்ம ஊற வச்சு வச்சிருக்கிற அரிசி உள்ள போட்டுக்கலாம். இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சதும் நம்ம லைட்டாக மூடி போட்டு வச்சிடலாம். குக்கர் விசில் போட வேண்டாம். இது வந்து ஒரு 80% வெந்துச்சுன்னா போது. இப்போ 80% வெந்துருச்சு. நம்ம இதை ஒரு வடிகட்டி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வேற ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். 1 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 1 பெரிய வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நம்ம அரைச்சி எடுத்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இந்த சைஸ் தக்காளியை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சி நல்லா வதங்கி வந்திருக்கிற வெங்காயத்து கூட நம்ம ஊற்றிக்கலாம். தக்காளி இப்படி அரைச்சி ஊற்றுறதுனால நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது. அதே சமயத்தில் நல்லா கலராகவும் நல்லா வதங்கி வந்துடும் ஈஸியாக. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம கலந்து வச்சுருக்கிற சிக்கனை நம்ம அதுக்குள்ளே போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நம்ம ஏற்கனவே நம்ம சிக்கனுக்கு எல்லாமே போட்டு ஊற வச்சுருக்கிறதுனால நம்ம இதுக்கு அளவாக பார்த்து போட்டுக்கலாம். இது ஒரு கலருக்காக தான் இப்போ நம்ம இதில் தனியாக கொஞ்சமாக போட்டுக்கிறோம். இப்போ இது கூட நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற சிக்கன் கலந்துக்கலாம். இதில் நல்லா மசாலெல்லாம் இறங்கி சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி சாஃப்டாக இருக்குது. இதில் இருக்கிற எண்ணெயும் சிக்கனில் இருக்கிற இருந்து வரக்கூடிய தண்ணியுமே நம்மளுக்கு சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். இது நல்லா பெரட்டி விட்டுட்டு சும்மா மூடி போட்டு வச்சிடலாம். சிக்கன் அப்படியே வேகட்டும், ஒரு 10 நிமிஷம் வெந்துடட்டும். இப்போது சிக்கன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வந்துருச்சு. இதுவே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பைஸியாக நல்லா இருக்குது, வெந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற அரிசியை கலந்துக்கலாம்.
இது போட்டுட்டு நம்ம கொஞ்சம் ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லைட்டாக கலந்து விடணும். இல்லைன்னா அரிசியெல்லாம் உடஞ்சி வந்துடும். லைட்டாக அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இது எல்லா பக்கம் நல்லா கலந்து வந்ததும் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையும், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தலையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கு நம்ம விசில் போட்டு தான் வைக்கணும். ஆனால் நம்ம விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. கொஞ்சம் முன்னாடியே நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா அடி பிடிக்காது. சப்போஸ் விசில் வந்தாலும் நம்ம அடுப்புலேருந்து இறக்கி வச்சிடணும். இல்லைன்னா அடுப்போட ஹீட்டுக்கு அடியில் கொஞ்சம் பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நம்ம அப்படியே லைட்டாக பட்டும் படாமல் அப்படியே கலரி விட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால நம்மளுக்கு எப்போவுமே ஒரே மாதிரி டேஸ்ட்டில் நம்ம பிரியாணி செய்ய முடியும். அதே சமயத்தில் தண்ணி எச்சாவும் போகாது, தண்ணி வேகாமையும் போகாது. பார்க்குறக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் எப்போவும் ஒரே மாதிரி நம்ம பிரியாணி செய்ய முடியும். இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.